திருச்சியை உண்மையிலே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச்சால கவர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. திமுக எந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 6 மாதம் வரைக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் டிவிகே அரசை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்றத முக ஸ்டாலின் அவர்களே வந்து மேடையில் சொல்லியிருந்தார் அவங்களுடைய கூட்டங்களில். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைமில் எம்ஜிஆரை விட மிஞ்சிய முதல்வர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த லெவல் இல்லைங்க, நாங்கள் வந்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அந்த வழியில் உங்களுக்காக உழைக்க வந்த ஒருத்தன் தான் இந்த விஜய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாரு. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல, எம்ஜிஆர் தான். ஒப்பனா சொல்லப்போனால் நீங்கள் கதறிக்கிட்டே இருங்க, நான் வந்து ஒரு பக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது உங்களுக்கு மக்களுக்காக உழைக்கிற விஜய் வேணுமா, இல்லை விஜய் ஆட்சி அமைச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு சதி வேலைகள் பண்ண ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே வந்துட்டு கேட்குறாரு. இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? இதில் வந்து குறிப்பாக ஒருத்தர் தாக்கப்பட்டார். யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக தாவேக்காக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே தற்கொலை, அரசியல் புரிதல் இல்லாமல் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது எப்படி ஏற்றுக்கிறது? இந்த மக்கள் தானே அவங்களுக்கு இத்தனை வருஷமாக வந்து ஓட்டு போட்டாங்க, அப்போ உங்களுக்கு தற்கொலையாக தெரியலையா? உங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க நல்லவங்க, அவங்க வந்து டிவிக்கே ஓட்டு போட்டால் அவங்க தற்கொலையா அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் லெவலில் தற்கொலையா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி திருச்சி கிழக்கு அந்த தொகுதிக்கு திருச்சி மாவட்ட மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வந்து சிஎம் விஜய் அவர்கள் நேரடியாக போய் நான் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு வெற்றியை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலை, கண்டிப்பாக முதல் விஜயர்களே எதிர்பார்த்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இங்கே சிலாகியத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நேரடியாக அந்த மக்களை போயிட்டு அவர் நன்றி செலுத்துவார்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அதற்காக வந்து எங்கே இருந்து பிரச்சாரம் ஆரம்பித்ததோ, அதாவது திருச்சியில் தான் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பித்தது. ஸோ அந்த இடத்துல இருந்து திரும்ப முதல்வர் விஜய் அவர்களாக வந்து இன்றைக்கி திருச்சி கிழக்கில் போயிட்டு விஜய் அவர்கள் தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிக்கிறதுக்காக ஒரு விழாவுக்கு போயிருக்காரு. இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவர் கலந்துக்கக்கூடிய முதல் விழாவாக பார்க்கப்பட்டது. அதை தாண்டி இந்த கடந்த 2 வாரங்களில், அதாவது விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்த 2 வாரங்களில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் டிவிகே அரசு மீதும் முதல்வர் விஜய் அவர்கள் மீதும் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை மக்கள்கிட்ட நேரடியான சந்திப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளோட குளறுபடிகள் இது எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு தான் வந்து வெளியில் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வெளியில் வந்திருக்காரு அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இன்னைக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த நிகழ்வில் என்ன பேச போகிறாரு? ஏன்னா இவ்வளவு நாட்கள் நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பாரா, இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கே, மக்கள் மத்தியில் ஏன் வந்து விஜய் அவர்கள் இன்னும் பேசாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும்போது இன்றைக்கி கொடுக்க போகிற ஸ்பீச்சில் அதற்கான பதிலடி கண்டிப்பாக இருக்குன்ற எதிர்பார்ப்போடு தான் நம்மளும் பார்த்தோம். இப்போ தான் வந்து முதல் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு வந்தோம். எப்படி நம்ம டைட்டிலில் போட்ட மாதிரி திருச்சியை உண்மையிலே வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச்சால் கவர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம பார்த்த விஷயத்தில் அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா ஒரு நாள் நினைக்கிறேன், ஒரு நாளுக்கு அப்புறமே அடுத்த நாளே வந்துட்டு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே திமுக வந்து எதிர்கொள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது அவங்களுடைய எதிர்க்கட்சி அரசியலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திமுக எந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 6 மாதம் வரைக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் டிவிகே அரசை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்றத முக ஸ்டாலின் அவர்களே வந்து மேடையில் சொல்லியிருந்தார் அவங்களுடைய கூட்டங்களில். அப்படி இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் கூட பொறுக்காமல் இவங்க வந்து அடுத்தடுத்த அறிக்கைகளை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு 6 மாதம் கூட டைம் கொடுக்காம டிஎம்கே இந்த அளவு கதனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த ஸ்பீச்சே வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கல்யாண வீட்டில் கூட போயிட்டு அந்த புலம்புனாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசியிருந்தார். இதை வச்சு பார்க்கும்போது அவர் தொடர்ந்து ஊடகங்களை ரொம்ப நெருக்கமாக வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்ற மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த ஸ்பீச்சில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி அவ்வளோ விஷயங்களையும் வந்து தெளிவாக வந்து இதில் வந்து பேசி இருந்தார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாதம் கூட டைம் கொடுக்காம இவ்வளோ போட்டு அடி அடிக்கிறீங்களேன்றதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேசிய பல விஷயங்களை இந்த ஸ்பீச்சிலையுமே வந்து ஒரு பதிலடியாகவும் கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக கூட்டணி கட்சிகளுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு. தமிழக மக்களுக்கும் சரி, நமக்காக வந்து கூட்டணியில் நமக்கு ஆதரவு கொடுத்த அந்த கட்சிகளுக்கும்
நன்றி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நான் எம்ஜிஆர் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் அந்த டைமில் வாங்கின வாக்குகளை விட டிவிகே அரசுக்கு நீங்கள் அதுக்கும் மேலே ஒரு ஆதரவை டிவிகே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக நான் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. எம்ஜிஆர் தான். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைமில் எம்ஜிஆரை விட மிஞ்சிய முதல்வர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த லெவல் இல்லைங்க. நாங்கள் வந்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அந்த வழியில் உங்களுக்காக உழைக்க வந்த ஒருத்தன் தான் இந்த விஜய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாரு. ஏன்னா அதோடையே நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் எம்ஜிஆர் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓட்டு போட்டிருக்கலாமே, கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஆட்சி அமைக்கிறதுக்காக இருந்தக்கூடிய அந்த ஒரு வார காலம் என்ன ஆச்சுங்கிறத பார்த்தோம். ஒரு 5 நாள் ஃபுல்லாக பிரேக்கிங் தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து திமுக அதிமுக கூட்டணி இதை பற்றி ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் வர்றதுக்கு தயக்கம், நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. அப்போ வந்து ஆட்சி அமையுமா அமையாதா, எப்போ அமைய போகுது, இது ஜனநாயகன் மாதிரி போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருக்கலாமேன்றதையும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த நிறைய விமர்சனங்கள் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் பேசுகிறதுல ஆரம்பித்து, அவர் போடுற ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து, அவர் டெய்லி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்துட்டு அவரை பிடிக்கலை, அவரை வந்து வெறுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் உடச்சி பேசியிருக்காரு. அப்படி பொதுவாக விமர்சனம் பண்ணுற எல்லாரையுமே தயவு செஞ்சு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒப்பனாக சொல்லப்போனால் நீங்கள் கதறிக்கிட்டே இருங்க, நான் வந்து ஒரு பக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது விமர்சனம் வைக்காமல் யாராலையும், விமர்சனம் இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது, இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் விமர்சனம் கொடுக்குறீங்கல்ல, அதுதான் என்னுடைய பூஸ்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து அதுக்காக எதை பற்றி நான் யோசிக்காமல் அதை காதில் வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு மக்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற சொல்கிறார். அப்புறம் அவருடைய கோட் ஷூட் வந்து நிறைய பேர் அதை விமர்சனம் சொல்ல முடியாது, ஒரு கேலி கிண்டலாகவும் சொன்னாங்க. ஏன்னா கோட் ஷூட் போட்டுட்டு வந்துட்டு வராரு அடிக்கிற வெயிலுக்கு அப்படிலாம் சொல்லி ரொம்ப பேசினாங்க. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஏன் நான் கோட் ஷூட் போடக்கூடாதா, என்னடா தனுஷ் மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் கோட் ஷூட்லாம் போடக்கூடாதா, ஏன்னா வந்து ஆடை சுதந்திரம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றம், நம்ம வந்து புதுசாக வந்திருக்கோம், அதுக்காக கோட் ஷூட் போட்டால் நம்ம கொஞ்சம் இதாக இருப்போம், கெத்தாக மாசாக இருப்போன்ற மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. நான் போட்டிருக்க கோட் ஷூட்டோட கலர் என்ன, கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளைன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த விஜயும் அந்த மாதிரி தான். உங்ககிட்ட வந்துட்டு கருப்பு வெள்ளை அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஓப்பனாக அந்த இதில் தான் நான் இருப்பேன். அதுலேயும் குறிப்பாக அந்த கருப்பு பேண்ட்டை நான் ஏன் போடுறேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாருன்னு தெரில. திராவிடத்தை சொல்கிறாரா இல்லை வேறு விஷயங்களை வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரில. அதாவது இது மாதிரி தான் என்னுடைய ஆட்சி இருக்கும். அதில் கலராக வந்து நான் டிசைனால் எதுவும் போடல, கருப்பு வெள்ளை மாதிரி தான் நம்மளுடைய ஆட்சியும் இருக்கும், நானும் உங்ககிட்ட அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னார். இதை தாண்டி வந்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சிஎம் விஜய் அவர்களாக நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னை பற்றி பேசுகிறவங்களாம் வந்துட்டு மக்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட அதை கொடுத்துட்றாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் தான் இறங்கி வந்து அவர் அப்படி பேசாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட வந்து ஒரு பைட் எடுக்கிறதுக்காக வெளியே போய் கேட்டிருந்தோம், சார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, இப்போ அவங்க விட்டுட்டு போன மிச்சம் தான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். இதை ஒரே நாளில் வந்து மேஜிக்லாம் போட்டு மாற்ற முடியாது, பொறுமையாக தான் மாற்ற முடியும்னு மக்களே வந்து பேசுகிறாங்க. ஸோ எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, ஸோ நான் சிஎம் விஜயா வந்து என் வேலையை நான் பார்த்துட்ருப்பேன், என்னை பற்றி அவதூறு பேசுகிறவங்கள மக்கள் பார்த்துப்பாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரத்தில் ஹைலைட்டாக அவர் அதிகமாக வந்து பயன்படுத்தின ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா, 2 பேர் தான் போட்டி, ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இது என்னாச்சு அப்படின்னா மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இது வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை வந்து அப்படி புறந்தள்ளுற மாதிரி தான் வந்துட்டு அவர் பேசிகிட்டே இருந்தார். ஸோ இந்த ஸ்பீச்சிலையுமே பார்த்தீங்கன்னா டிவிகே அண்ட் டிஎம்கே தான், அதாவது நான் எப்போ பிரச்சாரத்தில் சொன்ன மாதிரி இனி வரும் காலங்கள்லையுமே டிவிகே அண்ட் டிஎம்கே தான் வந்து போட்டியில் இருக்கும், இந்த மற்றும் பலர் அப்படிங்கிறவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு. அதாவது ஏடிஎம்கேக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியாவது ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு, இப்போ தேர்தலுக்கு பின்னாடி அந்த வேலையும் கிடையாதுன்னு சொல்லி ஏடிஎம்கேவை, அதாவது என்ன சொல்கிறது, ஏடிஎம்கேன்ற வார்த்தை கூட ஒரு வாயிலேருந்து வரல, அந்த மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அது டீல் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் ரொம்ப தெளிவாக டிவிகே அண்ட் டிஎம்கேக்கு தான் இப்போயும் போட்டி, இப்போயும் அவங்க தான் எதிர்கட்சியாக இருக்காங்க, மற்றபடி வந்து உங்களுக்கு எனக்கெல்லாம் போட்டியே கிடையாது, நீங்கள்லாம் வந்து ஆட்டத்திலே கிடையாதுன்ற மாதிரியும் சொல்கிறார்.
இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி பேசினாங்கல்ல, நம்மளுடைய ஸ்டாண்டர்டும் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் என்னைக்கு டிஎம்கே ஓகே சொல்லிச்சோ அன்னைக்கே வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா விஜய் அவர்களை நீங்கள் வந்து முதல்வர் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுடைய பரம எதிரியான ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க கூட நீங்கள் ரெடியாக இருந்தீங்க இல்லையா? அப்போது உங்களுக்கு மக்களுக்காக உழைக்கிற விஜய் வேணுமா, இல்லை விஜய் ஆட்சி அமைச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு சதி வேலைகள் பண்ண ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே வந்துட்டு கேட்குறாரு. இதில் வந்து குறிப்பாக ஒருத்தர் தாக்கப்பட்டார். யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை அடிக்க என்னை பேச நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்கன்றதை சொல்லாமல் சொல்கிற மாதிரி நீங்கள் மாதிரி பேசிகிட்டே இருங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க, என்னை எதிர்த்துக்கிட்டே இருங்க. ஆனால் இப்படி எதிர்த்து வரும்போது டிவிக்கே டிஎம்கே தான் போட்டி போயிட்டுருக்கு. நீங்கள் இடையில வந்து இங்கே எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் என்ன ஆகுன்றதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அதாவது நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் உள்ளே போட்டு வந்து நீங்கள் வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாம் தமிழில் மென்ஷன் பண்ணி கூட சொல்லலாம். ஏன்னா வந்து உங்கள் ரிசல்ட் எல்லாம் ரொம்ப மங்கி போனது அவங்க தான். ஸோ அவங்கள கூட மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இவங்க பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்க சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து அதாவது அவங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை கோட்பாடு அவங்களுடைய அந்த சித்தாந்தங்களை பற்றி பேசும்போது அந்த கட்சிக்கு வாங்கின வாக்கு சதவீதம் தாண்டி இன்றைக்கி அவங்க எதிர்ப்பு அரசியலை வெறுப்பு அரசியலை இன்னைக்கு கையில் எடுத்தாங்களோ அவங்களுடைய சதவீதம் எவ்வளோ கம்மியாச்சுன்றதையும் பார்த்தோம். இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்றதையும் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டி போயிட்டு இருக்கும் நடுவில் வந்து மாட்டினீங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்கன்றதை நான் வந்து சொல்ல மாட்டேன், நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப குறிப்பாக வந்து ஜென்சி அரசியலை பற்றி பேசியிருந்தார். நம்ம கூட ஒரு தனி வீடியோ போடலான்னு நினச்சோம். நேற்று சண்டேனால வந்து டக்குன்னு வந்துட்டு இந்த அவைலபிலிட்டினால வந்துட்டு பண்ண முடியல. ஜென்சி டிஎம்கே கூட்டம் இது வந்து நடந்துச்சு இல்லையா? அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஒரு செட் ஆஃப் குரூப் தான். இப்போ அவங்க யார் என்ன அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி என்னென்ன வீடியோஸ் போட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து நீ விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டுட்ருக்காங்க. எப்படி விஜய் அவர்கள் சொல்கிறாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, 2 பேர் தான் போட்டிங்கிற மாதிரி இப்போயும் 2 பேர் தான் போட்டி போயிட்டுருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்சி டிஎம்கேக்கும் வர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் தான் வந்து போட்டி போயிட்டுருக்குன்ற மாதிரி இங்கே ட்விட்டரில் மாறி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணியும் வந்து விஜய் அவர்கள் பேச போகிறாருன்ற மாதிரி ஆரம்பித்தார். எப்படின்னா இப்போ ஜென்சி அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா நான் நினச்சேன் ஓகே இதை தான் மென்ஷன் பண்ணி பேச போகிறாரு அப்படின்னும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இப்போ வரக்கூடிய பதிவுகள் இருக்கு இல்லையா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் முக ஸ்டாலின் இருக்கட்டும் ஒரு மாதிரி கலோக்கியலா இங்கிலீஷ் கலந்த தமிழ்லாம் வந்து பேசிட்டு பதிவு போடுறாங்கல்ல ஜென்சியை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அதை சொல்லலைங்க. இந்த ரீல்ஸ் போடுறாங்கல்ல, ரியாலிட்டி வந்து ரீல்ஸ் மூலிமா வந்து மக்களை கவர்ந்தலாம் சொல்கிறாங்கல்ல, அதை கூட சொல்லலைங்க. இன்றைக்கி சட்டசபை நிகழ்வுகளை இன்னைக்கு இளைஞர்கள் பெண்கள் அதிகமாக பார்க்குறாங்கன்னா அதுக்கு முதற் காரணம் என்ன இருந்துச்சுன்றதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் சிஎம் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் பார்க்குறாங்க, அரசியல் இந்த அளவுக்கு வந்து மக்களை பார்க்க வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. நம்மளும் அதிகமாக அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தற்குறின்ற வார்த்தை, அதாவது முன்னாடி சொன்னீங்க பிரச்சாரத்தப்போ சொன்னீங்க, இப்போ அது விஜயிச்சு வந்ததுக்கு அப்புறமும் இப்போயும் வந்து மக்களை தற்குறி அதுவும் வந்து குறிப்பாக தாவேக்காக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே தற்குறி, அரசியல் புரிதல் இல்லாமல் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது எப்படி ஏற்றுக்கிறது? இந்த மக்கள் தானே அவங்களுக்கு இத்தனை வருஷமாக வந்து ஓட்டு போட்டாங்க, அப்போ உங்களுக்கு தற்குறியாக தெரியலையா? உங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்க நல்லவங்க, அவங்க வந்து டிவிக்கேக்கு ஓட்டு போட்டால் அவங்க தற்குறியா அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் லெவலில் இன்னமும் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க தாவேக்கா கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்கள ரொம்ப கொச்சையாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஐ எம் ப்ரவுட் கொத்தூஸ், ஐ எம் ப்ரவுட் கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எப்படி வந்து இன்றைக்கி ஜென்சி டிஎம்கே அரசியலில் வந்து பேசினாங்க இல்லையா, அந்த மேடைகள் வந்து ப்ரவுட் கொத்தூஸ், ப்ரௌட் ஊபிஸ், ப்ரௌடு 200 கிரெடிட்டட் அப்படிலாம் பேசினாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் வந்து ப்ரௌட் தற்கூரின்லாம் வந்து யாரும் பேசலை. பட் ஆனால் தற்கூரின்ற வார்த்தையை சொல்லி அரசியல் புரிதல் இல்லாமல் மக்கள் வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது முக ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு ஒரு கவர்ச்சியால் வந்து வாக்களிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். அந்த கவர்ச்சிக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வந்தார், நல்ல வேளை அது வேண்டாம் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா ஏதோ கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்களாம், நான் என்ன சரி வேணாம் விடுங்க அப்படின்ட்டார். ஏன்னா அவர் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவர்ச்சினா என்னையா அப்படின்னா நான் என்ன ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு இருக்கேனா இல்லை வந்து சரி வேறு மாதிரி சொன்னார் அவர், அதான் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறதுக்கு என்ன இதுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அப்போது திமுக தன்னுடைய தோல்வியை உணராமல் நம்ம எதுக்காக தோத்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் திரும்ப நம்மளை திட்டிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ டிஎம்கே அந்த ஜென்சி அரசியல் கூட்டம் கூட பார்த்திங்கன்னா அங்கே போய் உட்காந்து எதனால் ஏன்
இந்த வந்து திமுகவுடைய கொள்கை கருத்துக்களை வந்து ஜென்சி கிட்ட போய் சேரலைன்ற மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல. அதுலேயும் உட்காந்துக்கிட்டு ஒரு கவர்ச்சியில் ஒரு நடிகர்கிட்ட போயிட்டாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு, என்றைக்கும் தோக்காது, வாழையடி வாழையாக வாழக்கூடிய ஒரு ஆலமரம், இந்த மாதிரியே பேசி பேசி திரும்பவும் வந்து அவங்க பழைய திமுக பழைய கான்செப்டில் தான் இருக்காங்க. எப்போயா நீங்கள் வந்து ரியாலிட்டிக்கு வருவீங்கன்ற மாதிரி தான் வந்து அந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறிச்சு. ஸோ அதைத்தான் வந்து இவர் கொஞ்சம் வேறு புரிதலில் அதுக்கு பதிலடியாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்துட்டு டிஎம்கே தோற்றதுக்கு முக்கிய காரணமாக, அதாவது அண்ணா ஆரம்பித்த கட்சி ஒரு அடிமை கூடாரமாக மாறுறதுக்கு காரணமே டிஎம்கேயோட குடும்பம் தான். அந்த ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தில் சொகுசாக எந்த வேலையும் செய்யாமல் பல பேர் அதிகாரத்தில் இருக்கிறது தான் வந்து திமுக சொல்லுது. அதாவது திமுக உடன்பிறப்புகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தொண்டர்கள் மனநிலை இதுவாக தான் இருக்குது. திமுக தோற்றதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு நம்ம கூட அதிகமாக அதை பற்றி பேசியிருந்தோம். என்னென்னா, ஒரு பொருட்டாகவே டிவிகேவை நினைக்காததும், இன்றைக்கி வந்து ஜென்சி அரசியல், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போய் நம்ம பேசணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தவங்க, அவங்க ஆட்சியில் இந்த விஷயத்த ரொம்ப பரஸ்பரமாக பண்ணியிருந்தாலோ, இல்லை இந்த ஜென்சி கூட்டமாகலாம் பேசினாங்கல்ல, இதை தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தினாலும் பிரச்சனையே இருக்காது. அவங்க சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஷோர் ஷாட்டாக வின் பண்ணிடும், கண்டிப்பாக வின் பண்ணிடும்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாத்துலேயுமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிசல்ட் டோட்டலாக அப்படியே மாறி வந்ததை டிஎம்கேவால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ வரைக்கும் அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் வந்து சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்துக்குள்ளே போய் தேடுங்க, ஏன் தோத்தோங்கிறத உங்கள் குடும்பத்துக்குள்ளே போய் தேடுங்கன்னு ஒரு பொடி வச்சு தான் சொல்கிறாரு. அதை வந்து புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு போகிறாரு. அடுத்ததாக வந்து 200 யூனிட்டு இந்த மின்சாரம் வந்து ஃப்ரீன்னு சொன்னார் இல்லையா, இந்த விஷயத்தில் வந்து 100 யூனிட் வந்து ஆல்ரெடி இருந்த விஷயம், இதை வந்து தடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு திமுகவிலேருந்து நிறைய அறிக்கைகள் வந்துச்சு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி 100 யூனிட் வந்து நீங்கள் கொடுக்கல ஸ்டாலின் சார், அது வந்து ஜெயலலிதா மேடம் கொடுத்தது, நீங்கள் கொடுத்த மாதிரி அறிக்கையாக விட்டு தள்ளிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு தோற்றதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறும் அறிக்கையாக விட்டு தள்ளிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அதை விட முக்கியமாக வந்து விவசாய கடன் தள்ளுபடி, அதில் வந்து தாவேக அரசு விவசாயிகளை ஏமாற்றி விட்டது, சிஎம் விஜயவர்கள் விவசாயிகளை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அந்த கருத்துக்களை பார்த்தோம். ஏன்னா நீங்கள் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குற விதமாக வந்துட்டு இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், நான் பொய் சொல்லி ஏமாத்துற ஆள் இந்த விஜய் இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். இதுக்கு காரணம் கேட்கும்போது இந்த நிதி இருக்கு இல்லையா, நிதி வந்து எங்கெங்கே லாக் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் பார்த்தா நான் அதை தேடுறதே ஒரு வேலையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணுமா இல்லையா, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு 12 days நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருந்தோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக விஜய் அவர்கள் இன்றைக்கி பேசுவார்னு நினச்சோம். அதை சிஎம் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண நீங்கள் விட்டுட்டு போன எச்சங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இன்றைக்கி நான் வந்து காவல்துறையில் நல்ல நல்ல அதிகாரிகளை போட்டிருக்கேன், அது சட்டம் ஒழுங்கை சீர்குலையாமல் இருக்கிறதுக்காக இந்த அதிரடி சிங்கப்பெண்கள் படையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிடலான்னு நினச்சா மாற்ற முடியாது. இந்த ஊழல், லஞ்சம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வந்து மேஜிக் மாதிரி ஒரே நாளில் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் பண்ணி வச்சு போன விஷயத்துக்கு மொத்தமாக பழி தூக்கி ஏன் மேலே போடுறீங்களே, இது நியாயமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் வச்சிருக்காருன்னே சொல்லலாம். திமுக வந்து தீய சக்தி அப்படிங்கிறத தாண்டி இப்போ தீர்ந்து போன சக்தியாக மாறிட்டாங்க. குறிப்பாக அதிமுக அது என்ன ஆச்சுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருந்தார். அதுலேயும் வந்து திமுக வந்து தீய சக்தி மட்டும் கிடையாது, ரொம்ப தூர சக்தியாக மாறிடுச்சு, துயர சக்தியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எதுகையோட நிறையா சொல்லியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக கூட்டணி விஷயத்தை ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். நீங்கள் என்றைக்கு அந்த முடிவு எடுத்து அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணீங்களோ அன்றைக்கே மக்கள் மத்தியில் நீங்கள் வந்துட்டு வெட்ட வெளிச்சமாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. இதை விட இப்போ வரப்போகிற இனிவரும் காலங்களில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை இது பண்ணுறதுக்காக ஒரு வேலை பார்ப்பாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக திமுக தூர்ந்து போன சக்தியாக கூட மாறிடும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா திமுக அதிமுக தொடர்ந்து வந்து அரசை எதிர்த்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து அவங்க ஒரு தேர்தல் வரும்போது அந்த விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ இருக்கக்கூட வெறுப்பை விட அதிகமான வெறுப்பை சம்பாதிப்பீங்க. என்னை நீங்கள் அடிக்க என்னை வந்து நீங்கள் வந்து தப்பு சொல்ல நான் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அடுத்ததாக குறிப்பாக இடைத்தேர்தல் பற்றி பேசுவார்னு நினச்சோம். ஸோ இடைத்தேர்தல் இங்கே யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு ஒன்று பேசியிருந்தோம் வீடியோவில்.
அந்த லிஸ்ட்டில் யாரும் வர்றாங்களா, இல்லை வந்து இவர் சொல்கிறாரு இப்போ மங்களில் ஒருத்தர் மக்களோட வாழக்கூடிய ஒருத்தர் தான் வந்து நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அதற்கான தகவல் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஸோ இடைத்தேர்தலில் யார் நின்னாலும் அது வந்து நான் நிற்கிற மாதிரி நினச்சி நீங்கள் வாக்களிக்கணும், ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசியிருந்தார். இப்போ பெரம்பூர் திருச்சி கிழக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு 2 கண்ணு மாதிரி, ஸோ திருச்சி கிழக்கு அதில் எனக்கு செல்லப்பிள்ளை மாதிரி அப்படிங்கிற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசிய பேச்சில் ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள். இதில் என்ன ரொம்ப சிறப்பாக பார்க்கலாம் அப்படின்னா, அவருடைய கேடர்ஸை அவங்கவுங்க கட்சியில் இப்போ தாவேக்காவை தாண்டி இப்போ தாவேக்கா வின் பண்ணி அவங்க ஆட்சியும் வச்சுருக்காங்க. மற்றவங்க கட்சியில் இப்போ திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இப்போ திமுகவில் வந்து கேடர்ஸை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்கள் தோண்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இந்த ஜென்சி அரசியல் கூட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்து போயிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம், டிஜிட்டல் முறையில் எப்படி பண்ணலாம், ரீல்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதிமுக அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கும் கட்சி என்ன பண்ண போகுது, அடுத்து என்ன கட்டத்துக்கு நகரப்போகுதுங்கிறதையும் அவங்க ஒரு முழு மூச்சாக என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தியும் நடந்திருக்கு. ஒரு அதிமுக உயிர் தொண்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ பேசி வச்சுட்டு பெட்ரோல் ஊற்றி தன்னை எரிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இன்னமும் வந்து ஒரு கட்சி மேலே பற்றோட அதிமுக தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது இப்படி கரைஞ்சு போகிறதோ இல்லை சிஎம் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு தீர்ந்து போன சக்தியாக மாறுறதோ வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது தான். ஸோ அதை வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தளதளத்த குரலோட ரொம்ப வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாகி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதையும் வந்து நோட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதிமுக கூடிய சீக்கிரம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றதும் தெரியல. ஆனால் இப்போது இந்த ஸ்பீச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக தன்னுடைய கேடர்ஸை தன்னுடைய தொண்டர்களை ஒரு உற்சாக மனநிலையோட வச்சிருக்காருன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி வெளியே வந்து அவர் பேசிட்டு வந்துட்டார் அப்படின்னா, ஒரு மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், ஒரு பொதுக்கூட்டம் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்கா அரசு மேலே தவறு சொன்னாலுமே மக்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஒரு ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான எதிர்வினைகள் என்னவோ அதை டக்குன்னு நேரம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ கூட பேசிகிட்டு இருக்க டைமில் விஜய்கள் பேசின இந்த ஸ்பீச்சில் என்னெல்லாம் தப்பாக இருக்குது, இதெல்லாம் தப்பாக இருக்குன்னு சில விஷயங்கள் லாஜிக்கே இல்லாமல் கூட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது. சில விஷயங்கள் அவங்க சொல்லும் போது அதை ஏற்றுக்கவும் முடியாத அளவுக்கு அவங்களும் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நியாயமாக ஒரு அரசு இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அரசுக்கு ஒரு டைம் கொடுத்தா தான் அரசு என்ன பண்ண முடியாதுன்றது தெரியும். அதுக்குள்ளே போட்டு நெருக்கும்போது அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து முதல்வராக ஆக்கியிருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட சொல்ல கொண்டு போக வேண்டிய அந்த கடமையும் வந்து விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது வந்து திமுகவை விஜய் அவர்கள் சொன்ன இந்த விமர்சனத்தையும் இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கி பேசிய விஷயமும் உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் என்ன நினச்சிங்க? எதையெல்லாம் வந்து விஜய் அவர்கள் இன்னும் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த மேடைகளில் என்னெல்லாம் விஜய் அவர்கள் பேச போகிறாரு, எப்படி வந்து இந்த ஆட்சியை அடுத்த அளவு கொண்டு போகிறாரு அப்படின்றதையும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.